إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون كل نفس ذائقة الموت إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவாலப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாக்கட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறை செய்தியை இறுதியாக எடுத்துரைக்க வந்த அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அன்னவர்களின் மீதும், குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையினை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரையில் உங்களுக்கு மத்தியில் நாம் பேச எடுத்துக்கொண்ட மார்க்க உபதேசத்தின் தலைப்பு இறை விசுவாசிகளின் மரண சிந்தனை என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு ஜும்மாவில் நாம் தேர்வு செய்ததற்கான அடிப்படையான காரணம் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் ஒரு நாள் நிச்சயம் அவர்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரணத்தை அடைந்தே தீரும். நான் முதலாவதாக ஹம்து ஸலவாத்தில் இறுதியாக ஓதிய வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் உயிராக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்பது ஒரு நியதியாக விதியாகவே படைத்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்துள்ளார். இந்த மரணத்தை குறித்துள்ள தெளிவு எல்லா கொள்கை கோட்பாடு உடையவர்களிடம் இருந்த போதிலும் கூட அவர்களை எல்லாம் விட தனித்துவமிக்க ஒரு சிந்தனையை இறை விசுவாசிகள் அவ்வப்போது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். தங்களை அதன் மூலமாக செயல்பாடுகளை நம்மிடம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு ஜும்மாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. நம் கண் முன்னால் வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய நட்பு தோழர்கள், தொழில்துறை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள், தெருப்பகுதியில் வசிக்கக்கூடிய அத்துணை மக்கள் நாம் தினசரி பார்த்து கொண்டிருப்போம். நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய, பேசி கொண்டு இருக்கக்கூடிய, நட்பு பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய, உறவு பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய அவர்களில் ஒருவர் மரணத்தை சந்தித்து விட்டார்கள் என்று சொன்னால், உடனடியாக திடீர் மரணத்தை அவர்கள் சந்தித்த நிலையின் போது நாம் அதனை பார்த்து விட்டால், அதனை கேட்கின்ற பொழுது உடனடியாக நம்மிடம் சொல்லக்கூடிய எழக்கூடிய எண்ணங்கள் என்னவென்றால், இப்பத்தான் பார்த்து பேசிட்டு போனாங்க, இப்பத்தான் காலையில் அவரிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் என்பன போன்ற உள்ள ஒரு சிந்தனை இருக்குதல்லவா, இதுவும் மரணத்தினுடைய ஒரு சிந்தனை தான். இந்த சிந்தனையை பொறுத்தவரை எல்லா கடவுள் கொள்கையில் இருக்கிறாங்கல்ல, இஸ்லாத்தை கடந்து இருக்கிறாங்க, பல கொள்கையில் இருக்கிறாங்க, அவர்களிடமும் கூட இந்த வார்த்தை எடுக்கத்தான் செய்யும். அவர்களும் என்ன செய்வார்கள், இது போன்ற உள்ள சொற்குறைகளை பயன்படுத்தத்தான் செய்வார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசியினுடைய மரண சிந்தனை இதனை விட இன்னமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நபர்களும் தம்மை தாமே
சீர்தூக்கி கொள்ளக்கூடிய நிலையில் அந்த ஒவ்வொரு மரணத்தை நாம் சந்திக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, கேள்விப்படுகின்ற பொழுது தன்னகத்தே அதனை வளர்த்து கொள்ள வேண்டும். திடீர் மரணம் என்பது சமீப காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமான அளவுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது எல்லா பகுதியிலேயுமே. இது இப்போது அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு நிலை எதுவென்று சொன்னால், நம்ம கையில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய மொபைல் போன் மூலமாக அதனை நம்ம அறிந்து கொள்கிறோம். உடனடியாக அந்த தகவலும் நமக்கு கிடைக்குது. கிடைத்த மாத்திரத்திலேயே இறப்பினுடைய விகிதாச்சாரத்தை பொறுத்தவரை ஏதோ அதிகரித்தது போன்ற உள்ள ஒரு மனநிலையும் நமக்கு இருக்கிறது. எல்லா நிலைகளிலும், எல்லா நேரங்களிலேயும், எல்லா வினாடிகளிலேயும் பிறப்புகள் எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதே போன்று இறப்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி ஏற்படுகின்ற அந்த இறப்பின் போது ஒவ்வொரு இறப்பை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, ஒரு இறை விசுவாசியாக மூமினாக இருக்கக்கூடியவர் தன்னகத்தே வளர்த்து கொள்ளக்கூடிய, அதனை நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சில அம்சங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மரண சிந்தனையில் மிக முக்கியமாக இறை விசுவாசிகள் கைக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எல்லா சந்தர்ப்பங்களிலேயும், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்திலும் சரி, கவலையுடன் இருக்கும் போதும் சரி, நண்பர்களுடன் தோழர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுதும் கூட இதனை எந்த நேரத்திலையும் மறவாமல் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். அதில் உள்ள சின்ன ஒரு துணுக்கான ஒரு செய்தியை நீங்க பாருங்க. அதில் அவ்வளவு விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றது. ஒருவர் மரணத்தை தழுவி விடுகின்றார், நமக்கே அது ஒரு நாள் சங்கமிக்க இருக்கின்றது, சந்திக்க இருக்கின்றோம். நம்ம அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு சபையில அல்லாஹ்வினுடைய தூதரும் வீசி இருக்கின்றார்கள். ஒரு ஜனாசா அந்த இடத்துல எடுத்து செல்லப்படுகின்றது. அவர்களை கடந்து ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகின்றது. உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அதனை பார்த்து, அதுவரையும் ரசூலுல்லாஹ்விடம் அந்த மாதிரியான வார்த்தைகளை சஹாபாக்கள் கேட்டதே இல்லை. என்ன சொன்னாங்க? முஸ்தரீகுன் வ முஸ்தராஹுன் மின்ஹு. இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே சஹாபாக்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த சபையில் இருந்தவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய தூதரே, மாயை முஸ்தரீகுன் வ முஸ்தராஹுன் மின்ஹு. ஓய்வு பெற்றவர் என்றால் என்ன? ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன? அதனுடைய பொருள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பயன்படுத்தாத வார்த்தையாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அதுவும் ஜனாசாவை பார்த்த உடனேயே இந்த மாதிரியான சொற்பிரயோகத்தை அவரிடம் கேள்விப்படாததுனால கேட்கின்றாங்க. அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அதற்கான விளக்கத்தை அளிக்கின்றார்கள். முஸ்தரீகுன், இந்த ஜனாசா எடுத்து செல்லப்படுகின்றதை ஒன்று ஓய்வு பெற்ற நிலையில இருக்கணும், அல்லது ஓய்வு அளித்த நிலையில இருக்கணும். அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. இந்த ஓய்வு பெற்ற நிலையில் இருப்பதாக உள்ள விளக்கம் என்னவென்று சொன்னால், நஸபி துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய, ஒரு இறை விசுவாசியாக வாழ்ந்திருப்பார், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவ கொள்கையில இருந்திருப்பார். அப்படிப்பட்ட நிலையில ஒருவர் மரணித்திருக்கின்றார் என்று சொன்னால், அந்த கொள்கையில் அவர் உறுதிப்பாட்டுடன் அவர் பயணித்திருந்தார் என்று சொன்னால், அவர்தான் முஸ்தரீகுன். அந்த முஸ்தரீகுன்றதுக்கான விளக்கம் என்ன? இந்த உலகத்தில் அவர் சந்தித்திருக்கக்கூடிய துன்பங்கள், தொல்லைகள், இதிலிருந்தெல்லாம் அவர் என்ன செய்கின்றார்? ஓய்வு பெற்ற நிலையில் அல்லாஹ்வினுடைய அருளை நோக்கி அவர் செல்கின்றார். முஸ்தராஹுன் மின்ஹு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஓய்வு அளித்தவர் என்பது பொருள். அல்லாஹ்வினுடைய தூதர் அதற்கும் விளக்கம் அளிக்கின்றார்கள். அல் இபாது வல் பிலாது வஷஜரு வத்தவாபு. மனிதர்கள், அதே போன்று நகரங்கள், மரங்கள், கால்நடைகள், இது அத்துணைக்கும் அவர் என்ன செய்கின்றார்? ஓய்வளித்த நிலையில அவர் செல்கின்றார். ஒரு இறை மறுப்பாளராக இருந்து ஏகத்துவத்தை பெறாத நிலையில், அவரினுடைய செயல்பாடுகளுக்கு எந்த விதத்திலையும் மறுமையில் பயனளிக்காத நிலையில ஒருவரினுடைய மரணம் ஏற்படுகின்ற பொழுது அவர் ஓய்வளித்த நிலையில செல்லப்படுவார். குறிப்பா நம்முடைய பாஷையில சொல்வதாக இருந்தா, ஒருவர் இறந்த உடனே நல்ல வேலை மரணிச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரியான உள்ள ஒரு சொற்பிரயோகம் தான் முஸ்தராஹுன் என்றதற்கான பொருளாக அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள்.
அப்ப நாம இதுல முஸ்தரீஹுன் என்ற நிலையில இருக்கணுமா, முஸ்தராஹுன் என்ற நிலையில இருக்கணுமா என்ற சிந்தனை தான் ஒரு மௌத்தை செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது ஒரு இறை விசுவாசியினுடைய உள்ளத்துல எழ வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான ஒரு சிந்தனை. இது மட்டுமா, ஒவ்வொரு கணப்பொழுதிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் சில விஷயங்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அதனை நமக்கு நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன? முதலாவதாக மரணத்தை பொறுத்தவரை எல்லா நேரங்களிலும் எந்த நேரத்திலும் எங்க இருந்தாலும் நம்மை ஆட்டுவிக்க இருக்கின்றது, ஆட்கொள்ள இருக்கின்றது. அப்படி ஆட்கொள்ளக்கூடிய நேரத்துல நம்மிடம் இறுதியாக சில நிலைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் இருக்க வேண்டும் என்பதாக அறிவுறுத்தி உள்ளார்கள். அதில் மிகவும் பிரதானமான முதன்மையான ஒரு அம்சமாக இந்த சிந்தனைக்கு அடுத்தபடியாக கொள்ள வேண்டிய செயல்பாடுகளில் நாம் கைகொள்ள வேண்டியது இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய தௌபா, பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குதே. இது ரொம்ப விஷயங்கள்ல நாம என்ன செய்துகின்றோம், கவனமற்றவராக இருந்து விடுகின்றோம். தொழுவோம், எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய நினைவுல கூட இருப்போம். இன்றைய தினம் பாவ மன்னிப்புக்கான பிரதானமான ஒரு கோரிக்கையை இறைவனிடம் நாம் வைத்து விட்டோமா? காலையில எந்திரித்தவுடன் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யனா பஅதமா வமாதனா வலைனுஷு, என்னையே உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்னதுக்கு பின்னாடி ஒரு இறை விசுவாசியினுடைய அன்றைய படுக்கையில் இருந்து எழுந்த உடனேயே அவரினுடைய முதலாவதாக எண்ணமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தான். இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா என்னுடைய செயல்களில் தீமைகளான காரியங்கள் இருந்தது என்று சொன்னால், என்னுடைய கவனத்துக்கு இல்லாத நிலையை நீ அறிந்தாய் என்று சொன்னால் என்னை மன்னித்து விடு, நான் செய்த பாவங்களை நான் தெரிந்தே செய்த பாவங்களாக இருந்தாலும் அதனை நீ மன்னித்து விடு என்ற அந்த கோரிக்கையை நாம் முன்வைத்து விட வேண்டும். எதனால் இதனை மிகவும் அழுத்தமாக நாம் சொல்கின்றோம் என்றால், படைப்பினங்களை படைத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஷைத்தான் அல்லாஹ்விடம் ஒரு வாக்குறுதியை வாங்கினான். என்ன வாங்கினா? நான் இவர்களை வழிகெடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே என்னுடைய அடியார்கள்ல நீ சில ஆட்களை வழிகெடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் அதற்கு கவுண்டர் கொடுத்தான். அப்போ நான் எப்படியாக என்னுடைய அடியார்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை வழங்குகின்றேன் என்றால், அவர் என்ன பாவம் செய்தாலும், இணை கற்பிப்பை தவிர்த்து என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கின்ற காலமெல்லாம் அவனுக்கு நாம் வழங்குவோம், அந்த மன்னிப்பை அவனுக்கு நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். இந்த ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மை நன்மைகளை அதிகமாக செய்வதில் இருந்து குறைத்து விட்டு தீமையான காரியங்களில் நம்மை அதிகமான முறையில ஈடுபடுத்த விட்டு பாவ மன்னிப்பு கோரிக்கையை நாம கேட்காத நிலையை நமக்கு சிந்தனையை மழுங்கடிக்க செய்து விடுவோம். அஸ்தஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ் என்று பாவ மன்னிப்புக்காக கேட்கக்கூடிய இந்த சொற்பிரயோகத்தை நம்மை கேட்காத ஒரு நிலைக்கு நம்மை உள்ளாக்கி விடுவான். அதனால தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அற்புதமான பிரார்த்தனை, அது காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் அவசியம் அந்த பிரார்த்தனையை நீங்கள் கேட்டு வாருங்கள். அப்படி நீங்கள் கேட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த மரண சிந்தனையில் முதன்மையான செயல்பாடுகளில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டீர்கள். அது என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வனா அப்துக வனாலா அஹதிக வ வஹதிக மஸ்ததாக்கு வ அஊதுபிக மின் ஷர்ரி மா சனக்கு வ அபூலக பி நிஹ்மதிக அலைய வ அபூலக பி தன்பி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இந்த பிரார்த்தனை இருக்குது. இதையெல்லாம் நம்ம மனப்பாடம் செய்வதற்கு நாம மெனக்கிடுகின்றோம். மிக முக்கியமாக நம்முடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று மாலை வைத்து விட்டான் என்று சொன்னார். அந்த ஏட்டுல அந்த மரணத்தை நமக்காக விதியாக ஆக்கி வைத்திருந்தான் என்று சொன்னால், இந்த பிரார்த்தனையை காலையில் ஒருவர் செய்து விட்டார் என்று சொன்னால், இந்த உறுதி பிரமாணத்தை, இந்த முக்கியத்துவமான இந்த தலையாய பிரார்த்தனையை ஒருவர் வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் ஆயத்தமாகிவிட்டார், மரணத்திற்கு அவர் தயார் நிலையில் ஆகிவிட்டார் என்பதோடு மாத்திரமல்லாமல், இந்த பிரார்த்தனையை காலையில் ஒருவர் செய்துவிட்டு மாலையை சந்திப்பதற்கு முன்னதாக அவர் மரணத்தை எய்து விட்டார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்குள்ள சென்று விடுவார். அதே போன்று மாலையில் ஒருவர் இந்த பிரார்த்தனையை செய்கின்றார், செய்துவிட்டு அவர் காலை பொழுதை அடைவதற்கு முன்னதாக மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரும் யாராக ஆகிவிடுவார்? சொர்க்கத்திற்குரியவராக ஆகிவிடுவார். இதுதான ஒரு இறை விசுவாசிக்கு மிக முக்கியமான தேவை. அப்போ நம்முடைய செயல்பாடுகளில்
நாம் மரண விஷயங்களை கேள்விப்படுகின்ற பொழுது இன்னைக்கு எந்த நேரத்தில் நமக்கு இருக்கின்றது என்பது தெரியாது. இந்த வாரத்தில் என்னைக்கு இருப்பது என்பது நமக்கு தெரியாது. இந்த மாதத்தில் என்னைக்கு இருப்பது என்பது நமக்கு தெரியாது. இந்த ஆண்டில் என்னைக்கு இருப்பது என்பது தெரியாது. அப்ப நமக்கு அந்த மரணத்தை மறைவான நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு இறை விசுவாசி எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், முதன்மையாக இன்னைக்கு இஸ்திக்பார்ல தலையாய பிரார்த்தனையில இதனை நம்ம செய்து விட்டோமா, செய்து விட்டால் ஒரு டிக்கு நமக்காக போட்டுக்கிற வேண்டியதான். இன்னைக்கு அந்த மரணத்துக்கான ஆயத்த பணியில நான் சரியான முறையில ஈடுபட்டு விட்டேன். இன்னைக்கு நமக்கு அந்த மரணத்தை அல்லாஹ் விதித்திருந்தானா, ராகத்தாக அந்த மரணத்தை நான் சந்திப்பேன் என்ற ஒரு நிலை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு இறை விசுவாசியினுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், மிகவும் பிரதானமாக மரண விஷயங்களில் நாம் எடுக்க வேண்டிய செயல்பாடுகளில் மிக முக்கியமானது அடுத்ததாக லதைனி, கடன். கடன் விஷயம் இருக்குதல்லவா, இந்த விஷயத்துல கோட்டை விடுற மாதிரி இறை விசுவாசிகள் எந்த விஷயத்திலையும் கோட்டை விடுறதே கிடையாது. அமல்கள் மிகைத்திருக்கும், செல்வ செழிப்புடன் கூட இருப்பாங்க. ஆனால் நாம் ஒருவரிடம் வாங்கிய கடனை நாம் சரியான முறையில திருப்பி செலுத்தி விட்டோமா என்ற அந்த காரியத்தை, அந்த செயலை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோமா, எழுதி வைப்போமா என்றால் பெரும்பாலான நபர்களிடம் கடன் குறித்த உள்ள எழுதுதலே கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வசியத்து இருக்குதல்லவா, அதிகபட்சம் எத்தனை நாள் தெரியுமா? வசியத்துனா அமானிதம் உட்பட எல்லாமே சேர்ந்தது தான். அமானிதத்துல கடனும் வந்து விடும். அது அதிகபட்சமாக உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன், 2 நாள் தான் அதிகபட்சமே. 2 நாள் தான் அதிகபட்சமே வசியத்து. அது குறைவானது 1 நாள் தான். அப்போ இந்த 1 நாள் குறைவானது, அதிகமானது 2 நாள் அப்படின்னு சொல்வது எதற்காக தெரியுமா? இன்னைக்கு இந்த 1 நாள் பொழுது நம்ம சந்திச்சிட்டோம், அடுத்த 24 மணி நேரத்துல நம்ம இருக்க போறோமான்றது தெரியாது. அப்போ அந்த வசியத்துல, அமானிதத்துல நாம் வாங்கிய கடன் அது நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய வகையில நம்முடைய செயல்பாடு இருக்குதா? பொதுவாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய செயல்பாடுகளை நம்ம எப்படி நடந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம உரசி பார்க்க வேண்டும். அல்லாவுக்காக உயிரையே கொடுத்தாலும் சரிதான், கடனை பொறுத்தளவுக்கு அங்க பெண்டிங் நிலுவையில் அல்லாஹ் வச்சிருவான் அப்படின்ற விஷயத்த நாம அறிந்தே இருக்கிறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இதையன்ற அளவுக்கு தர்மம் செய்கிறோம், இன்ன பிற உமரியான வணக்கங்களில் நாம் ஈடுபடுகின்றோம். ஆனால் நம்மிடம் என்ன இல்லை? கடனை குறித்து உள்ள எழுதுதல் என்பது இல்லவே இல்லை. அண்ணன் இருந்தானே நான் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய உற்ற நண்பராச்சுங்க, சின்ன வயசுல இருந்து தொழில்துறையில நாங்க ஈடுபடுறோம், எங்களுக்கு மத்தியில இதனெல்லாம் போய் எழுதி வைப்பாங்க. எழுதி வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான். நீங்க குர்ஆனை நீங்கள் புரட்டினீர்கள் என்றால் சில வசனங்கள் ஒரு சின்ன அளவுக்குள்ள வரியிலே இருக்கும், சில வசனங்கள் ஒரு காவாசி இருக்கும். திருமறை குர்ஆனில் உள்ள வசனங்களிலேயே பெரிய வசனம் எது தெரியுமா? கடன் தொடர்பான சூரத்துல் பக்ராவினுடைய 282வது வசனம் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நீளமான வசனம். வேற எந்த வசனமும் அதுக்கு நீளத்திற்கு ஒப்பீடாக நீங்கள் பார்த்தீர்களோ எந்த வசனத்தையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களிடம் இருந்து இந்த செய்தியை நான் என்று கேள்விப்பட்டனோ அதில் இருந்து 1 நாள் கூட நான் தவறவிடவில்லை. என்னுடைய தலையணைக்கு அடியில எது இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய வசியத்து இன்னைக்கு இருக்கும். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய போர்களில் எல்லாம் கலந்திருக்கிறாங்க. பல எதிரிகள் அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வகையிலெல்லாம் அவருடைய ஆட்சி முறைகள்லாம் இருந்திருக்கின்றது. இருந்த போதிலும் 1 நாளை கூட அவர் தவற விட மாட்டாரு. அவருடைய மகன் அப்துல்லாட்ட சொல்லிடுவாங்க, என்னுடைய கடன் எவ்வளவு இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு நாளுங்க ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 70,000 திர்ஹம் உங்களுக்கு இருக்குது ஒரு சமயத்துல சொல்றாங்க. அப்போ இதனை அடைப்பதற்கான வேலையில என்ன ஈடுபட்டு இருக்கிறோம் அதனை எழுதி வச்சுட்டு தலையணை கடையில வச்சுட்டு தான் அவர் தூங்கவே செய்வார். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய அந்த சொற்புரையும் அந்த அறிவுரையை எப்படி சஹாபாக்கள் அவர்கள் ஏற்று நடந்தார்களோ அது மாதிரி ஒரு இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய நாம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணத்தை எல்லா உயிர்களும் சுவைத்தே தீரும் என்பதை நாம் சொல்கின்றோமே, ஏன் அல்லாஹ் இதனை அதிகமான வசனங்களை இதனை சொல்றான்? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. எந்த கொள்கையில வேண்டுமானாலும் ஒருவர் இருக்கட்டுமே, மரணத்தை யாராவது மறுப்பாங்களா? மறுக்கலாம் மாட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் மௌத்து, என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் இறந்து போவாரு அப்படின்றத எல்லாரும் விளங்கிதான் வச்சிருங்க. விளங்கி வைத்திருக்கக்கூடிய தெளிவான முறையில இருந்தாலும் கூட அல்லாஹ் எத்தனை வசனங்களை இதனை எடுத்து சொல்றான்.
எதை பத்தி? மௌத்தை பத்தி சொல்றான். இன்னல் மௌத்தல்லதீன ஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். நீங்கள் எதனை விட்டு வெறுண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்றோம். நாம பின்னாடி வருதுன்னு நினைப்போம், ஆனா முன்னாடி இருக்கிறதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்றான். சரி, பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு கோட்டை கொத்தலங்கள்ல இருந்து நம்மளுடைய அந்த ரூஹை காப்பாற்றி கொள்வதற்கு கொஞ்சம் மௌத்தா போவோம், ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும்ன்ற மாதிரியான ஒரு நியதியை நம்மளால உருவாக்கி கொள்ள முடியுமா? அதுக்கும் அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்குனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் இந்த நிமிடத்தில் தான் உங்களுடைய ரூஹை வாங்க வேண்டும் என்று சொன்னா அப்படியே உருவான். ஒரு வாகனத்துல பயணிக்கக்கூடிய ஓட்டுநர் நீண்ட தூரம் பயணிக்கிறாரு. அவருக்கு 2 நாள் தூக்கம் இல்லாம பயணிக்கிறார். பயணித்த உடனேயே தூங்கவும் செஞ்சிடறாரு. அவர் மட்டும் சிங்கிளா வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறார். எத்தனை கிலோமீட்டர் தூங்கிட்டு போனாருன்னு சொல்லி தெரியல. ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய வாகனம் மிக அதிகமான வேகத்துல அவரினுடைய வாகனத்தை எதிர்நோக்கி கிராஸ் பண்ணி போகுது. அதனுடைய அந்த காத்துனால அவர் உணர்வு ஏற்பட்டு விழிக்கிறார். உடனே பிரேக் அடிச்சு ஒரு ஓரமாக நிப்பாட்டி விட்டு அதுக்கடுத்து அவர் தூங்கவில்லை. எத்தனை நாள்? 1 வாரம் தூங்கல. ஏன்? அவர் நினைத்து கொண்டார், நம்ம எவ்வளவு தூரம் திறமையாக இந்த வாகனத்தை தூங்கிக்கிட்டே ஓட்டி வந்தோம் அப்படின்னு நினைச்சாரா? இல்ல, அவர் ஏதோ ஒரு வகையில அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த நேரத்தை தள்ளி வச்சிருக்கான். இன்னைக்கு உனக்கு கிடையாதுப்பா, இன்னைக்கு உனக்கு அந்த விதி கிடையாது, உனக்கான மௌத்தை நம்ம இன்னைக்கு எழுதல, உனக்கு நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். திடீர் நல்ல ஆரோக்கியமா இருப்பார், உடல் நலம் சரியில்லாத ஒருவரை விசாரிப்பதற்காக அவர் சென்று விட்டு வீட்டுக்கு வருவார், இவர் இறந்து போவார். மாத்திரை மருந்தோட வசிக்கக்கூடிய எத்தனையோ நோயாளிகள் 80-100 வயசு வரைக்கும் கூட அல்லாஹ் வாழ வைப்பான். உடல் திடகாத்திரமான நிலையில இருந்து கொண்டிருப்போம், நமக்கு எந்தவித மாத்திரையும் எடுக்காத நிலையில பயணித்து கொண்டிருப்போம். காலையில வீட்டை விட்டு வெளியில தொழில்துறைக்கு நம்ம செல்வோம், மதியம் லொகருக்கு நம்ம வருவோமான்றது நமக்கு தெரியாது, இறந்து போயிடும். இப்படி செய்திகளை நிறைய கேள்விப்படுறோமா இல்லையா? அப்ப கேள்விப்படுகின்ற பொழுது நம்மளுடைய மொபைல்ல எல்லா அப்ளிகேஷனும் இருக்கும். இந்த கடன் சம்பந்தமான அப்ளிகேஷன் இருக்குமா? இருந்ததுன்னா நம்ம மரண சிந்தனையை தெளிவான முறையில் விளங்கி வைத்திருக்கக்கூடிய இறை விசுவாசியாக ஆகும். ஒருவரிடம் அந்த வசியத்து தொடர்பான கடன் தொடர்பான அந்த அப்ளிகேஷன் ஒருவரிடம் இல்லைன்னு வைங்க, எழுதி வைக்கக்கூடிய தன்மை இல்லைன்னு வைங்க, அவருக்கு மரண சிந்தனை ஏதோ கொஞ்சம் தான் இருக்குது. அல்லாஹ் இவ்வளவு வசனங்கள்ல சொல்லக்கூடியது என்ன? திரும்ப திரும்ப மரணம் இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் உன்னை ஆட்கொள்ளும், நான் அப்படிலாம் விதிச்சிருக்கிறேன், எங்க இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் மரணத்தை நீங்கள் அதிகமாக அழுத்தமாக நீங்கள் நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூறலன்னா இந்த சேத்திரலாம் எதனை உங்களுக்கு காட்டுது? நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு இழிவை அடையக்கூடிய அமல்கள்லாம் கொண்டு போய் நிற்போம். எனக்கு 1 லட்சம் தரணும், எனக்கு 5 லட்சம் தரணும், எனக்கு 10 லட்சம் தரணும்னு சொல்லி ஒரு 10 பேர் நின்றுட்டாங்கன்னு வைங்க, அங்க நம்ம சம்பாதிச்சு இங்க வச்சுட்டு போன அந்த சொத்து அல்லது இங்க கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம இருந்திருந்தாலும் கொடுக்க தவறவிட்ட ஒரு நிலை, அப்படியான ஒரு குடும்ப சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அங்கே பொருளாதாரத்தை எடுத்து ஏதாவது ஒரு செக் எடுத்து நம்ம போட்டு கொடுக்கிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுமா? ஏற்படாது. மாறாக அல்லாஹ் என்ன செய்வான்? இங்க வாப்பா ஒரு 5 வருஷ தொழுகையை அவருக்கு கொடுத்துரு, எப்படி இருக்கும்? ஏகத்துவத்துக்குள்ள வந்தே 10 வருஷம் தான் இருக்கும். 5 வருஷம் தொழுகை பயிற்சி இத்தனைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இவா 2 வருஷத்துக்குரிய நோம்போ அவர்களுக்கு கொடுத்துரு. அல்லாஹ் நாடுனால எப்படி வேணாலும் தீர்ப்பளிப்பான். பொதுவா அந்த கடனை பொறுத்தவரை வாங்கக்கூடிய எண்ணத்துல ஒருத்தர், திருப்பி செலுத்தணும்ன்ற எண்ணத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா அதற்கான பொறுப்பு அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்னா அவருடைய சார்பாக அல்லாஹ் கையில் எடுக்கிறான். அல்லாஹ் ஒருவர் கடனை ஒருத்தர் வாங்குறாருன்னு வைங்க, அதனை திருப்பி கொடுக்கக்கூடிய எண்ணத்துல ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் சார்பாக யார் கொடுக்கிறாருன்னா அல்லாஹ் அவர் சார்பாக கொடுக்கிறான். ஒருவேளை அவர் எப்படிப்பட்ட எண்ணத்துல வாங்குற, இவர் தானே, இவர் வசதியான ஆளுங்க, இவர்கிட்ட எவ்வளவு கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும், வாங்கிக்கிருவோம், ஆனா திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவரும் விட்டுருவாரு, நம்மளும் கண்டுக்கிற வேண்டாம், நம்மளும் எழுதி வைக்க வேண்டாம் அப்படின்ற ரீதியில ஒருத்தர் என்னதான் அவர் தனவந்த நிலையில இருக்கிறத கவனத்துல கொண்டு நாம கொடுக்கக்கூடிய கடன் தான் அவரை செழிப்பான நிலையில இன்னும் வைக்கும் அப்படின்ற ரீதியில ஒருவர் எண்ணிய அடிப்படையில் அவர் அந்த கடனை வாங்கி ஏதாவது ஒரு தேவைக்கு அளிக்கிறாருன்னு வைங்களேன், அல்லாஹ் அதனை திருப்பி செலுத்தாத நிலையிலே அவருக்கும் அளித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும்? இது 2வது அம்சம். இறுதியாக நீங்க பாருங்க, மவாலிம்
அநியாயம். இந்த அநியாயத்துல பல விஷயங்கள் இருக்குது. நாளை மறுமை நாளில் அநியாயம் பல விஷயங்களை, பல இருள்களாக, பல நெருப்பு தங்கங்களாக உங்களுக்கு முன்னாடி சுத்தி முத்தி காண்பிக்கப்படும். அங்க ஒரு பேரிச்சம்பளம் துண்டை கொடுத்தாவது தர்மம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இந்த அநியாயங்கள்ல நாம ஒருத்தருக்கு செஞ்சிருப்போம், அந்த அநியாயத்தை அவர் உணராமலே அவருடைய வாழ்வியல் கலைந்திருக்கும். அப்ப நாம அதனை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாமா அப்படின்ற ரீதியில இதனை விளங்கி கொண்டு அநியாயம் நாளைக்கு மறுமையில நிக்குமே அப்படின்னு சொல்லி நாம செய்த அந்த தீய வினையிலிருந்து அவருக்கு தெரியாமலே நம்ம காத்து விட்டோம்னா அது ஒரு வகை. இன்னொரு விஷயம், தெரிந்தே ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருப்போம், அதற்கு பிரதிபலன் என்னவென்று சொன்னால் அவரிடம் நாம மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்கறதுல இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதுல்ல, பெரும்பாலும் யாரிடமே இருக்க மாட்டேங்குது. இறை விசுவாசிக்கு இருக்கணும், யாரா இருந்தாலும் சரிதான். அவர் வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும், ஒரு இறை விசுவாசியாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும், அவரிடம் நாம் ஏதேனும் ஒரு வகையில அநியாயமான செயலை நாம் புரிந்து விட்டோம் என்று சொன்னால் அவரிடம் நாம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள், இந்த உலகத்துல அதற்கான பிரதிபலனை நான் கேட்கிறேன், நாளை மறுமை நாள்ல நீங்க அதை நின்றாதீங்க, ஏதோ மனிதன்ற அடிப்படையில் நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மன்னிப்புன்ற விஷயத்தை, சலாத்தை சொல்லி இந்த விஷயத்தை கேட்க வைப்பதில் எவ்வளவு தடுப்பணையாக நிற்கிறான் சைத்தான் என்று சொன்னால், நமக்கு உரிய ஒரு மறுமையினுடைய வாழ்வையே முழுமையான அழிக்கக்கூடிய வேலை அல்லவா. இப்ப நாம அதனை சிந்திச்சு பார்க்கணும். அநியாயமான காரியங்களை யாருக்காவது நடந்திருக்கிறோமா, ஏதாவது அப்படி பேசி இருக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் அதனால தான் பல சந்தர்ப்பங்களை இதனை குறித்து அஞ்சினாங்க. வழக்கு விஷயமாக தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்திலையும் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் இருக்கின்ற பொழுது என்னிடம் இருவர் வருகின்றார்கள் வழக்கு தொடர்பாக. என்னது, ஒரு பொருள் யாருக்கு சொந்தம் அப்படின்றதாக என்னிடம் ஒரு வழக்கு வருது. அதுல யார் ஒருவருக்கு பொருள் உண்மைக்குமே சொந்தம் இல்லையோ அவரும் என்ன செய்கின்றார், இது என்னுடைய பொருள் என்று வாத திறமையில் மிஞ்சிய நிலையில் என்னிடம் அவர் பல ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கிறார். ஒருவரினுடைய பொருள் உண்மையில் இன்னொருத்தர் இருக்கிறார்ல, உண்மையிலே அது அவருக்குரிய பொருள் தான், ஆனால் எடுத்து வைப்பதற்கான ஆதாரம், அந்த பேச்சு துணி இதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. நான் எதனை பார்ப்பேன்னா வாதத்தை தான் நான் பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில நான் உண்மையிலேயே யாரினுடைய வாதம் சிறப்பாக இருக்குதோ அந்த பொருளுக்கு உண்மையிலே அவர் சொந்தக்காரர் இல்லை என்பதாக இருந்தாலும் கூட நான் அவர் பக்கம்தான் தீர்ப்பளிப்பேன். அப்படி தீர்ப்பளிச்சுட்டா நீங்க நல்லா விளங்கிக்கோங்க, அது நாளை மறுமை நாளில் அவருக்கு கையில கொடுக்கக்கூடிய நெருப்பு கங்கு தான் அது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையவே செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இது அநியாயமான போக்கு, இதற்கு நாளைக்கு மறுமையில நான் நின்று விடுவேனே அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நரகத்தினுடைய நெருப்பு என்பது சாதாரணமா சின்ன அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையினுடைய விவரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகத்துல இருக்கிறதுலே ஆக குறைந்த தண்டனை என்ன தெரியுமா, ஒருவருக்கு நெருப்பாலான செருப்பு கொடுக்கப்படும். அந்த செருப்பை அவர் அணிவார், அவரினுடைய மூளை கொதித்து அப்படி வெளியில வரும். இதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறிய அளவிலான தண்டனை. அப்ப நெருப்பு கங்க கையில தூக்கி கொடுத்தா எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு நிலை. அப்போ அநியாயத்தை பொறுத்தவரை நாம் தெரிந்தோ தெரியாமலோ, மனுஷன் தானங்க, நம்ம மலக்குகள் கிடையாது, வானவர்கள் கிடையாது, மனுஷன். நான் யாருக்காவது செஞ்சிருப்பேன், தெரிய வருகின்ற பொழுது அதனை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது நாம் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், நாம் மீட்சி அடைந்து கொள்வதற்கான வழிமுறையை நாம் எடுக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் திரும்ப திரும்ப நீங்க அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இந்த செயல்பாடுகளை நம்மை உரசி பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் குறித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் உங்களுக்கு சிறப்பான தங்குமிடம் இருக்கு. மன் அகப்ப லிகா அல்லாஹி வ அகப்பல்லாஹு லிகாஹு, மன் கரிக லிகா அல்லாஹி கரிகல்லாஹு லிகாஹு. யார் ஒருவர் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகின்றான். யார் ஒருவர் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். சொன்ன உடனேயே சகாபாக்களுக்கு மிகப்பெரிய கவலை, மௌத்தா போனா தான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும், மௌத்தை யாரு தான் விரும்புவா, எல்லாரும் வெறுக்கத்தானே செய்வோம். அது கிடையாது. சக்கராத்து நிலைன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. நான் முதலாவது சொல்லி வந்த மரண நிலையெல்லாம் திடீர் மரணங்கள். சக்கராத்துன்னு சொல்லக்கூடிய இறுதி நிலையில, படுக்கை நிலையில கூட நம்ம இருப்போமா அல்லவா? அந்த படுக்கை நிலையில இருக்கின்ற பொழுது ஒருவரினுடைய கண்கள் அப்படியே சொல்லணும், கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும். செம்பு பாத்திரத்தை போன்று இதயம் அப்படியே கொதிக்கும். அவர் என்ன செய்து விடுவார், வானவரை பார்த்து விடுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச்சே கிடையாது. அந்த நேரத்துல ஒருவர் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை விரும்பியும்
தன்னுடைய பாவத்திற்காக அஞ்சியும் அந்த எண்ணத்துடன் அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடியது மிகச் சிறந்ததாக இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிறத அவர் விரும்புறாரு அப்படின்னா அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதற்கு விரும்புறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அதில் இருந்து நாம் என்ன செய்து விட வேண்டியதில்லை. நாம் நமக்கு நாமே பின்னடைவான ஒரு எண்ணத்தை கொள்ள வேண்டியது இல்லை. நல்ல நிலையில மரணிக்கலாம். அப்ப எந்தவித மௌத்து செய்தியும் நம்ம என்ன செய்யாது, கலங்கடிக்க செய்யாது, திடகாத்திரமான நிலையில் தான் இருக்க செய்யும். அதற்கும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தான் முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சந்தித்த மரணங்கள் இருக்குதே, மரண நிகழ்வுகள் இருக்குதே, தான் உயிருடன் இருக்கும்போது பிள்ளைகள் மரணிக்கிறது ஒரு பெற்றோர்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். உயிருக்கும் மேலாக நேசித்த சஹாபாக்கள் எத்தனையோ போர்க்களங்களில் இறந்தார்கள். அந்த போர்க்களங்கள் அவ்வளவு கவலைகள், அவ்வளவு இழப்புகளை அவர்கள் பார்த்திருந்தாலும் கூட அப்படியே திடகாத்திரமான நிலைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அவர்களும் கடைபிடித்து ஒழுகினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறை விசுவாசியினுடைய மரண சிந்தனை இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான இறுதி முடிவை நாளை மறுமை நாளில் சிறப்பான நிலையில் வழங்குவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையை நிறைவு செய்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் பேரியக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல கட்ட மனிதநேய பணிகள், மார்க்க பிரச்சார பணிகள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான மதரசாக்கள், அவர்களுக்கான கல்வி நிலையங்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கான அழைப்பு மையங்கள் என்று சொல்லி அதிகமான பணிகள், சேவைகள் நடந்தேறி வருகின்றது. இதற்கான முழுமையான தேவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய ஜமாத்தில் இருந்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய உங்களிடம் இருந்துதான் பெற்று இந்த சேவை நிறுவனங்கள் அனைத்தையும் நல்ல முறையில் நிர்வாக ரீதியில் அதனை செயல்படுத்தி வருகின்றோம். இதற்காக வருடத்திற்கு 2 ஜும்மாக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு பாத்தியப்பட்ட பள்ளிவாசல்களில் அத்துணை இடங்களிலேயும் ஒரு சேர நம்ம என்ன செய்கின்றோம், அதற்கான பொருளாதாரத்தை நாம் வசூல் செய்கின்றோம். அதில் முதலாவது ரமலான் மாதத்தினுடைய 2வது ஜும்மா, அதே போன்று அதுக்கடுத்தபடியாக 6வது மாதமாக இருக்கும் அந்த இதிலிருந்து 6வது மாதமாக வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 2வது ஜும்மா. அந்த ஜும்மாவை பொறுத்தவரை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாம் அதனை சந்திக்க இருக்கின்றோம். அந்த தினத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பை, ரூஹை நமக்கு கொடுத்திருந்தான்னா ஜும்மாவில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பணிகளுக்காக நாம் அதிகமான முறையில் நாம் செலவு செய்ய வேண்டும். அதற்கான தர்மத்தை அல்லாஹ்விடம், அதற்கான கூலியை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். தர்மம்தான் நம்முடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கின்றது என்பதையும் நாம் நம்மளுடைய மரண சிந்தனையில் தெரிந்துதான் வைத்திருப்போம். அந்த பணிகளுக்காக உங்களினுடைய பொருளாதாரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவில் வாரி வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக ஜும்மாவினுடைய உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.